ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஹேர் ஆயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறீங்க. ஆமாங்க, ஹோம்மேடாக ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறோம். இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி எல்லோரும் பெஸ்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கங்க. இது வந்து ஏன் ஃபஸ்ட்டு நாங்கள் தயாரித்தோன்றதை நான் உங்களுக்கு ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி கொடுக்குறேன். இது தாங்க என்னோடய ஃபஸ்ட்டு ஹேரு. இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இத்திக்கோணம் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அகலமே இருக்காது, அதாவது அடர்த்தியே இருக்காது. டெய்லியும் பார்த்தீங்கன்னா சீவினோம்னா தலையிலேருந்து அவ்வளோ முடி கொட்டும். வீடே அங்கங்கே பார்த்தீங்கன்னா முடி பயமாயிருச்சு. இருக்க முடி கொட்டி கொட்டி நம்மளுக்கு சொட்டையாயிருமோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, நம்மளுக்கு உள்ளே எதுவும் வியாதி இருக்குமோ அப்படின்ட்டு போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணால் டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க, தைராய்டு இருக்குங்க, அதனால தான் ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு அதுக்கும் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. தைராய்டு இருக்குதா என்ன அப்படின்னு பார்க்க. சரி, டெஸ்ட் பண்ணால் தைராய்டும் இல்லை. அப்போ நம்ம முடி வந்து ஏன் இந்த மாதிரி கொட்டுது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஃபுல் பாடி செக் பண்ணோம். ஃபுல் பாடி செக் பண்ணாலும் ஒன்றுமே இல்லை, ஹெச்பி மட்டும் கம்மியாக இருக்குங்க, அதனால தான் ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்ட்டாங்க. ஹெச்பி கம்மியாக இருக்குதுன்னா நம்ம டெய்லி சாப்பிடணும் ஒழுங்காக, அந்த மாதிரி பழக்கம்லாம் நம்மளுக்கு கிடையாதுங்க. சரி, நம்ம அம்மா வீட்டில் சின்ன பிள்ளைங்கள நம்மளுக்கு என்ன ரெடி பண்ணாங்களோ அதையே நம்ம ரெடி பண்ணுவோம், அதை தேய்ச்சி நம்ம திருப்பி அந்த பழைய முடியை கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு நானே வீட்டில் ஓனாக ரெடி பண்ணேங்க இந்த ஆயில். அந்த எண்ணெயை நான் யூஸ் பண்ண என்னோடய முடி வந்து பயங்கரமாக அடர்த்தியாயிருச்சுங்க. இந்த மாதிரி அடர்த்தியாயிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கே ஆச்சரியமாக போச்சு. நம்ம முடி பார்த்தா எலிவாலாக இருந்துச்சு, இப்போ பார்த்தா இந்த அளவு அடர்த்தியாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருந்தேங்க. எல்லாரும் இந்த ஹேரையே பார்த்துட்டுங்க, உனக்கு மட்டும் என்ன முடி வந்து இந்த மாதிரி அடர்த்தியாக இருக்குது, அதுவும் கருன்னு இருக்குது, எப்படி அப்படின்னு கேட்டோன்னே நான் சொன்னேன், இந்த மாதிரி ஆயில் வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ணி தேய்க்கிறேன் அப்படின்னோடனே, எங்களுக்கும் அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடு அப்படின்னாங்க. சரின்ட்டு நானும் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன். அவங்களுக்கும் நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட்டே கொடுத்துச்சு. ஹேர் ஃபால் சுத்தமாக கம்ப்ளீட்டாக நின்றுச்சுங்க. சரி, இதை வந்து நம்ம ஒரு பிஸ்னஸாகவே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் எல்லாருக்கும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் கொடுத்தேன். என்னோடய முடி அப்பப்போ ஒவ்வொரு தடவையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவேங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கழுத்துக்கிட்ட இருந்திருக்கும். அதுக்கடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா என் முடி வந்து இப்போ எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்க்கு கீழே வந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா முடி வந்து நல்லா அடர்த்தியாக வந்திருக்குங்க. எந்த ஒரு வெள்ளை முடியும் கிடையாது என் முடியில் பார்த்தீங்கன்னா. இப்போ எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜும் ஆயிடுச்சு, கூட ஏன் 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா முடி இன்னும் கருப்பாக தாங்க இருக்குது. இதுக்கு முழுக்க காரணம் என்னன்னு சொல்லுவேன்னா என்னோடய ஹேர் ஆயில் தாங்க சொல்லுவேன். ஏன்னா என்னோடய ஹேர் ஆயில் வந்து அந்த அளவுக்கு என்னோடய ஹேரை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கு. என்னோடய ஹேர் ஆயிலை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸை நீங்கள் கேட்டுட்டு உங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் புக் பண்ணுங்கள். முதல்ல வந்து என் முடி வந்து என்ன தேய்ச்சாலுமே எனக்கு கழிஞ்சிட்டே இருந்துச்சு ரொம்ப. அதை எப்படி சரி பண்ணுறதுனே தெரியல. நானும் வாட்ஸ்அப் மூலியமாக நிறையா என்ன பார்த்து யூஸ் பண்ணி அது செட் ஆகலை எதுவுமே. இப்போ லாஸ்ட்டாக உங்க எண்ணெய் வந்து எனக்கு நல்லா செட் ஆயிடுச்சு. நல்லா எப்படி சொல்றது, கொட்டுற முடியெல்லாம் ஃபஸ்ட்டு நின்றுச்சு. நின்ற பிறகு சொட்டை விழுந்த இடத்துலலாம் முடி வளர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய சொட்டை விழுந்துருந்துச்சு தலையில, அந்த இடத்துலலாம் நல்லா முடி வளர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இருக்கு உண்மையிலேயே உங்க ஹேர் ஆயில். 10% தான் போகுது. சனி, இப்போ என்னோட எண்ணெய் வாங்கினே இல்லை, வாங்குறதுக்கு முன்னாடி உன்னோட ஹேர் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? வாங்குறதுக்கு முன்னாடி, நான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடின்னு பார்த்தா எனக்கு வந்து முடி வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும், அதுவும் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் க்ரோத்தும் டென்ஸும் நல்லாவே தெரியுது. நல்லா முடி வந்து நிறைய நல்லா பிடிக்கிற, நல்லா அடர்த்தியாக வளர்ந்துருக்கு. அது போக நல்லா நீளமாகவும் கொஞ்சம் வளர்ந்துருக்குது. ஒரு பாட்டில் தான் யூஸ் பண்ணேன், எனக்கு கொஞ்சம் நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு. இப்போ ஹேர் ஃபால் கம்மியாக இருக்கா? ஹேர் ஃபால்லாம் எனக்கு ஹேர் ஃபால் கம்ப்ளீட்டாக கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட்டு முடி கொஞ்சம் கொட்டுச்சு, அப்புறம் கொட்டிட்டு நல்ல ஹேர் ஃபால் வந்து இப்போ நல்லாவே ரொம்ப கண்ட்ரோல் ஆகிருக்கு. முன்னாடிலாம் சீப்பை வச்சு இழுத்தோன்னா கொத்தா வந்துடும், இப்போ 1-2 முடி தான் வருது. அதளவு கொஞ்சம் ஹாப்பி. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஆயிலோட ரிவ்யூ எல்லோரும் பேசினதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. என்னோடய ஆயில் வந்து அந்த அளவுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுக்குதுன்னே சொல்லலாம். உங்களுக்கு ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் ஆகுங்க. அந்த அளவுக்கு ஹேரை வந்து நல்லா பயங்கரமாக க்ரோத் ஆகி கொடுக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆயில் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.